மதுரையிலிருந்து ஒரு அதிர்ச்சிகரமான செய்தி வந்திருக்கிறது. திருமண மண்டப கட்டுமான பணியின் போது விபத்து ஏற்பட்டதில் 2 பேர் பலியாகியிருக்கிறார்கள் என்ற முக்கிய செய்தியை நாம் பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஜெகநாத். வணக்கம். இந்த சம்பவம் எங்கே எப்போது நடைபெற்றது? மதுரையில் 2 பேர் பலியாகியிருக்காங்க. வேற ஏதேனும் பாதிப்பு இருக்கிறதா இவங்களை தாண்டி? என்ன நிலவரம் அங்கே விரிவாக பதிவு பண்ணுங்க. வணக்கம். மதுரை சுலைமான் பகுதியில இந்த பழைய திரையரங்கம் அருகே பாத்தீங்கன்னா ஒரு கல்யாண மண்டபமானது அதனுடைய கட்டுமான பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த கட்டுமான பணிகள் தொடங்கி 1 மாதம் ஆகிய நிலையில அந்த குறிப்பாக அந்த பேஸ்மட்டம் போடக்கூடிய அந்த வேலைகளானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா பணியில் ஈடுபடும் போது இந்த மண் சரிவானது ஏற்பட்டிருக்கிறது. இந்த கட்டுமான பணியின் போது பணியாற்றிய 2 பெண் தொழிலாளர்கள் மண் சரிவிலேயே சிக்கி உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. இதே பகுதியைச் சேர்ந்த தனலட்சுமி, அவருக்கு வயது 40. அவரது உடலானது மீட்கப்பட்ட நிலையில தற்போது மதுரை புளியங்குளத்தை சேர்ந்த லட்சுமி என்பவர் உடல் மண்ணிற்குள்ளே சிக்கி இருப்பதும் தற்போது தெரிய வந்திருக்கிறது. அவர்களுடைய உடல்களை மீட்க தீயணைப்புத்துறையினர் விரைந்து இந்த பகுதியில தொடர்ந்து அவர்கள் முயற்சித்து அந்த உடலை அவர்களை மீட்பதற்கான பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக அந்த சுலைமான் பகுதியைச் சேர்ந்த சின்னசாமி என்பவருக்கு சொந்தமான இடத்தில் தான் இந்த கல்யாண மண்டபமானது இந்த கட்டுமான பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக இந்த கட்டுமான பணி தற்போது விபத்துக்கு உள்ளாயிருந்த நிலையில இந்த விபத்துக்கு உண்டான காரணங்கள் தற்போது சுலைமான் காவல் நிலையத்தில் காவல்துறையை சேர்ந்தவர்கள் விசாரணையானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. விசாரணை முடிந்த பின்பு இந்த சம்பவத்துக்கான காரணம் என்பது தெரிய வரும் என்று குறிப்பிடத்தக்கது. நன்றி ஜெகநாத், உங்களோட விரிவான தகவல்களுக்கு. மதுரையில் திருமண மண்டப கட்டுமான பணியின் போது மண் சரிவு ஏற்பட்டதில் அதில் சிக்கி 2 கட்டுமான தொழிலாளர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். களத்திலிருந்து கிடைக்கக்கூடிய காட்சிகளையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். கட்டுமான பணியின் போது மண் சரிவு ஏற்பட்டதில் 2 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். அதில் கட்டுமான தொழிலாளி தனலட்சுமி என்பவருடைய உடலானது மீட்கப்பட்டிருக்கிறது என்ற ஒரு தகவல் வெளியாகியிருக்கிறது. ஒரு உடல் மீட்கப்பட்டிருக்கிறது, மற்றொரு உடலை மீட்கும் பணியில் தீவிரமடைந்திருக்கிறது. 2 பெண்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். தனலட்சுமி என்ற பெண்ணும் லக்ஷ்மி என்ற பெண்ணும் உயிரிழந்திருக்கிறார்கள். அதில் தனலட்சுமி அவர்களுடைய உடலானது மீட்கப்பட்டுள்ள நிலையில் லக்ஷ்மியின் உடலை மீட்கும் பணி தற்பொழுது தீவிரமடைந்திருக்கிறது. களத்தில் அதிகாரிகள் திரண்டு தற்பொழுது மீட்பு பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். மதுரை சுலைமான் பகுதியில் திருமண மண்டபம் கட்டுமான பணியின் போது இந்த சோக சம்பவமானது நிகழ்ந்திருக்கிறது. கட்டுமான பணியில் ஈடுபட்டிருந்த 2 பெண்கள் மீது இந்த மண் சரிந்ததில் 2 பேரும் உயிரிழந்திருக்கிறார்கள் என்ற முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.